வெல்கம் டு ஸ்டைல் பூல் சேனல். சுடிதாரு, சாரீ, இதேமாரி டிஷர்ட்டு இதை மாதிரிலாம் பேக் பண்ணி வரும்போது நமக்கு இதேமாதிரி அட்டை ஒன்று கிடைக்கும் இல்லையா? அந்த அட்டையை வேஸ்ட் ஒன்று தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் ஐட்டம் செய்ய போகிறோம். பேக்கிங்கில் இதே மாதிரி வரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சு தான் வரும் இந்த அட்டை. இந்த அட்டை வந்து A4 சைஸை விட கொஞ்சம் திக்காகவும், அதே மாதிரி கார்ட்போர்ட் சைஸை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிறதுனால நான் இந்த அட்டையை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சுடிதார் பேக்கிங்கில் வந்து இந்த அட்டையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதே மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஏன்னா பேக்கிங்லேயே சில சமயம் கிழிஞ்சு தான் இருக்கும். இதே மாதிரி நூல் வச்சு கட்டியிருந்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் தான். ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டைல் பூல் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அட்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக்கிங்கில் இதே மாதிரி வரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சு தான் வரும் இந்த அட்டை. மாதிரி நம்ம A4 ஷீட்டு வச்சு அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே A4 சைஸுக்கு 4 ஷீட் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம அழகாக இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இந்த அட்டையில் செய்கிறது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், காற்று கொஞ்சம் நிறையா வரும். அதனால தான் நான் இந்த அட்டையை சூஸ் பண்ணி செஞ்சேன். இந்த அட்டை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நம்ம A4 ஷீட்லேயே இதே மாதிரி நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்டிங் சைஸும் ஈக்குவலாக நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற எல்லா ஷீட்டையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஷீட்டையும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ஃபோல்ட் பண்ண ஷீட்டை நம்ம இதே மாதிரியே பாதியில் நம்ம வளைச்சிக்கணும். வளைச்சிட்டு இந்த இடத்துல நம்ம கம் வச்சு ஒட்டிடணும். இப்போ அழகாக ஒட்டியாச்சு. இதே மாதிரியே நம்ம மற்ற எல்லாத்தையும் ஒட்டிடலாம். நம்ம இதே மாதிரியே ஒரு ஷீட்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோன்னா அந்த காயிற டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இது கிராஃப்டில் யூஸ் பண்ண இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு தான். இதை நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட புதுசாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை விட பெரிய ஸ்டிக்கு கூட இருக்குது, அந்த ஸ்டிக்கை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இதே மாதிரி சைடில் அழகாக ஒட்டி விட்டுடலாம். இந்த ஹேண்ட் ஃபேனை அட்டையில் தான் செய்யணும் அப்படிங்கிறதில்ல, நம்மக்கிட்ட A4 ஷீட் இருந்ததுன்னா அதில் கூட செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் கூட நம்ம அழகாக செஞ்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி செய்யும்போது ஒரு ஷீட்டுக்கு பதிலாக நம்ம 2 ஷீட் எடுத்துக்கணும். இதில் நம்ம 4 ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதே மாதிரி பேப்பரில் செய்யும்போது மொத்தம் 8 ஷீட் எடுத்துக்கணும். கம்மு நல்லா காயணும், அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் இதே மாதிரி நம்ம ஹேர் பேண்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காய விட்டுடலாம்.
நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம டெக்கரேட் பண்ணது நம்மளோட இஷ்டம்தான். நம்ம இந்த ஹேண்ட் ஃபேனை எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். தேவைன்னா இதே மாதிரி நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அழகான ஹேண்ட் ஃபேன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஈஸியாக எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த அட்டையில் செய்கிறது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், காற்று கொஞ்சம் நிறையா வரும். அதனால தான் நான் இந்த அட்டையை சூஸ் பண்ணி செஞ்சேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஹாவ் அ நைஸ் டே.